Hello students, இப்போ நம்ம dual nature of radiation and matter இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டாலேயும் பண்ண முடியும் இந்த சம்முங்களெல்லாம். ஸோ அந்த மாதிரி சம்முங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம இந்த சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர் இந்த சம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு சில சம்மு இருக்கு, அதை மட்டும் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். பாருங்க. ஸோ கால்குலேட் de Broglie wavelength of a proton whose kinetic energy is equal to 81.9. So 81.9 into 10 power minus 15 joule. Given இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, mass of the proton is 1836 times that of electron. ஸோ இந்த பேசிக்கான விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு புரோட்டான் இருக்கு, அது ஆக்சுவலாக வந்து டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டானை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அவங்க. சேம் டைம் புரோட்டானுடைய மாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1836 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் எழுதுறதுக்கு முன்னாடி கிவன்ல இருக்கிறத எழுதிடலாம். ஸோ கிவன்ல கொடுத்துருக்கிறது அவங்க கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 81.9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 ஜூல். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா திடீர்னு பார்க்கும்போது இந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா பாருங்க, ஒரு மெட்டீரியல் மேலே ஃபோட்டானை இன்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக எலக்ட்ரான் தான் எமிஷன் ஆகும், ஜென்ரலாக எலக்ட்ரான் எமிஷன் ஆகும். ஸோ அதுக்கு டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. இங்கே வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அதே டி ப்ரோக்லி வேவ் லென்த் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான். ஸோ டி ப்ரோக்லி வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் அப்படின்னோடனே lambda suffix p equal to மென்ஷன் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது புரோட்டானுடைய வேவ் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு h Planck constant divided by square root of 2 into mass. மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் தி புரோட்டான், அதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இவங்களே கிவன்ல சொல்லிட்டாங்க மாஸ் ஆஃப் தி புரோட்டான் ஈக்குவல் டு 1836 டைம்ஸ் தட் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரானை 1836 டைமால மல்டிப்ளை பண்ணால் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் கிடைச்சிடும். ஸோ இங்கே மாஸ் ஆஃப் தி புரோட்டான், தென் இங்கே எலக்ட்ரான் வோல்ட்னு எழுதுவோம். இங்கே டைரக்டாக கைனெட்டிக் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கே அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. இப்போ வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஹெச்சோட வேல்யூ நோ தட் 6.626 into 10 power minus 34. ரெகுலராக எதாவது யூஸ் பண்ணுவோம். அவங்க பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹெச்சோட வேல்யூ வேறு 6.6 அது மாதிரி எடுத்துப்போம். 2ஓட வேல்யூ 2, மாஸ் ஆஃப் தி புரோட்டான் 1836 இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான், இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 9.11 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 31 kg. தென் இங்கே கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு, கேவோட வேல்யூ என்ன இருக்கு 81.9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 15 இருக்கு. இப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணா டினாமினேட்டர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஸோ இங்கே கால்குலேட்டர்ல செஞ்சு காட்டுறோம் பாருங்க. 2 இன்ட்டு 1836 into 9.11 into 81.9. ஸோ நீங்கள் டினாமினேட்டருக்குள்ள இருக்கிறத நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அப்படி பண்ணால்
ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூ தான் வருது. ஸோ அப்படியே எழுதிங்க 2739712 பாயிண்ட், அந்த 0.248 25 அப்படின்னு எழுதிக்கங்க. -31 இங்கே -31 இங்கே -15 சரிங்களா, இங்கே -15 இருக்கு. அப்போ 46 10⁻⁻46. இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் 2739712.25. இது ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா so wavelength of proton equal to 6.626 into 10⁻⁻34 divided by, நீங்க 10⁻⁻46 ரூட் எடுத்தீங்கன்னா into 10⁻⁻23 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ ரூட் எடுத்தீங்கன்னா சரிங்களா, இந்த வேல்யூ ரூட் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இங்க எடுத்துட்டோம் 165. ஸோ 1655.20 அப்படின்னு இருக்கு. அதை 21 ஆக்கிடுவோம் சரிங்களா. 20 அடுத்தது 7 இருக்கு. ஸோ ரவுண்ட் அப் பண்ணி 21 ஆக்கிட்டோம். இப்போ டிவைட் பண்ணுவோம். 6.626 divided by 1655 சரிங்களா, 0.21. ஸோ ஈக்குவல் பண்ணுறோம் lambda suffix p. de Broglie wavelength of proton equal to 0.00400 வருது into 10⁻⁻34 -23 நியூமரேட்டருக்கு போனால் டினாமினேட்டர் வந்து +23 ஆகும். ஸோ ஆக்சுவலாக என்ன வரும், லேம்டா சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு 0.00400 வருது இன்ட்டு 10⁻⁻11. ஸோ -34ல் +23 போச்சுன்னா -11. ஸோ இன்னமும் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுத முடியும். எப்படி எழுதலான்னு பாருங்க. 0.00 அடுத்தது 4 இருக்கு. அப்போ 3 டிஜிட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், 4 இங்கேயும் 0 தான் இருக்கு. கேபிட்டல் 4 into 10 power 3 டிஜிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 10⁻⁻14. இந்த வேவ் லென்த் அப்படின்றதுனால அதோட எஸ் யூனிட் மீட்டர் அப்படின்னு எடுத்துட்டு வரோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா de Broglie வேவ் லென்த் ஆஃப் புரோட்டானை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. அதுக்குண்டான கைனெட்டிக் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. மாஸ் ஆஃப் தி புரோட்டான் அவங்களே கிவன்ல கொடுத்துட்டாங்க. 1836 டைம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டா, ஸோ de Broglie வேவ் லென்த் ஆஃப் புரோட்டான் 4 into 10⁻14 மீட்டர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்கலாம். ஒரு ஈஸியஸ்ட் சம்மு பாருங்க. UV light of wavelength 1800 Armstrong is incident on a lithium surface whose threshold wavelength is 4965 Armstrong. Determine the maximum energy of the electron emitted. ஸோ இங்கே கேட்டுக்கிறது மேக்சிமம் எனர்ஜி. ஸோ அவங்க கிவனில் கொடுத்துருக்கிறது 2 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ், அது அல்ட்ரா வயலட் லைட் சரிங்களா, அல்ட்ரா வயலட் ரே. இதோடைய வேவ் லென்த் இனிஷியலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1800 ஆம்ஸ்ட்ராங். இதுதான் இனிஷியலாக அந்த மெட்டீரியல் மேலே இன்சிடென்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்சிடென்ட் ஆனவுடனே எலக்ட்ரான் எமிஷன் ஆகும். அந்த எலக்ட்ரான் எமிஷன் அப்போ த்ரெஷோல்டு வேவ் லென்த்தும் சொல்லிட்டாங்க. எவ்வளோன்னா 4965 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மேக்சிமம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ மேக்சிமம் கைனெட்டிக் எனர்ஜி
என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ கொடுத்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது எனர்ஜி, அதாவது ஹெச் இன்ட்டு மியூ அப்படின்னு எழுதுவோம். அப்புறம் ஒர்க் ஃபங்க்ஷன், ஸோ ஹெச் இன்ட்டு மியூ நாட் மைனஸ், அதாவது ப்ளஸ் கைனட்டிக் மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஐன்ஸ்டீன் ஃபோட்டோஎலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அதுதான் எழுதியிருக்கோம். we want maximum kinetic energy. So maximum kinetic energy equal to h into mu க்கு பதிலா c by lambda அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இது மைனஸ்ல தான் வரும். h into c by lambda naught. lambda naught means threshold wavelength. ஸோ இதில் காமனாக நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா h into c. அப்போ ரிமைனிங்னா இருக்கும் 1 by lambda minus 1 by lambda naught அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எப்படியெல்லாம் சிம்பிளாக பண்ண முடியுமோ பண்ணலாம். நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு சி அப்படின்றது நீங்கள் லாஸ்ட்டாக கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நான் இங்கே இருக்கிற வேல்யூஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற பாருங்க. 1800, அதாவது 1800ன்னு இருக்கு. ஸோ அந்த வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா 1800 1.8 இல்லைன்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 1800 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர். இதை நம்ம எப்படி எழுதலாம் இன்னும் ஷார்ட் பண்ணி அப்படின்னா, இந்த 3 டிஜிட்டை நம்ம மூவ் பண்ணோன்னா 1.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 மீட்டர் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் மாற்றுறோம். 6π 4965 இன்ட்டு 10 பவர் இது ஆம்ஸ்ட்ராங்கோடைய வேல்யூ மீட்டர்னு மாற்றுறோம். தென் இதை ஷார்ட் பண்ணுறோம். 3 டிஜிட்டை மூவ் பண்ணுறோம். 4.965 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 மீட்டர். ஸோ இப்படி பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக முடியும். ஸோ 1 டிவைடட் பை, இப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன இருக்குது 1.8 சரிங்களா, மைனஸ் 1 டிவைடட் பை lambda naught உடைய வேல்யூ 4.965. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனானா இருக்கு 10 பவர் மைனஸ் 7. அதை நீங்கள் காமனாக வெளியே எடுத்துருங்க. 10 பவர் மைனஸ் 7 மல்டிபிள் இருக்கிறதுனால காமனாக வெளியே எடுத்துறீங்க, இது மைனஸில் இருக்கிறதுனால. ஸோ இப்படி எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணோம். எப்படின்றத பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு, இதை கிராஸ் பண்ணுங்க. ஸோ ஹெச் இன்ட்டு சி 4.965 மைனஸ் 1.8 டிவைடட் பை 1.8 இன்ட்டு 4.965 இன்ட்டு 1 by 10 பவர் மைனஸ் 7. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி டிவிஷனில் இருக்கிறத வேல்யூ வர வைங்க. முதல்ல சப்ராக்ட் பண்ணிடுங்க. 4.965 மைனஸ் 1.8. ஸோ மேக்ஸிமம் கைனட்டிக் எனர்ஜி ஹெச் இன்ட்டு சி. ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணிடலாம். ஸோ 3.165 டிவைடட் பை, ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவை மல்டிபிள் பண்ணிடலாம். 1.8 இன்ட்டு 4.965 ப்ராடக்ட் பண்ணுறீங்க 8.937 இன்ட்டு 1 by 10 பவர் மைனஸ் 7. ஸோ இங்கே பார்க்குறீங்க 3.165 divided by 8.937. ஸோ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34. சியோட வேல்யூ ஸ்பீட் ஆஃப் லைட் 3 இன்ட்டு 10 பவர் 8 டிவைடட் பை, இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு வேல்யூவே இல்லை, முடிச்சிட்டோம் நம்ம ஆல்மோஸ்ட்டு. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 10 பவர் 7 மேலே எட்டு வந்தீங்கன்னா
ப்ளஸ் 7 ஆகிடும். -7 நியூமினேட்டர் கிட்ட வந்தீங்கன்னா ப்ளஸ் 7 ஆகிடும். இங்கே டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். 3.165 டிவைடட் பை 8.937 டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். வேல்யூஸு அது எப்படி இருக்குன்னா 0.354 தென் 1. ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணிடலாம். இந்த வேல்யூஸ் எல்லாமே 6.626 இன்ட்டு 3 இன்ட்டு 0.3541. ஸோ இந்த 3 வேல்யூ தான் இருக்குது, மற்றதெல்லாம் 10 பவரில் இருக்குது. இது ப்ராடக்ட் பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி கிடச்சிரும். 7.038. இந்த 7 இருக்குங்களா, அதை ரவுண்ட் அப் பண்ணுறீங்க. இங்கே 9 இருக்குது, ஸோ 8ன்னு ஆக்கிறீங்க. 7.0388ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது 15. இங்கே இருக்கிறது எவ்வளோ? -34. இங்கே +15. -34 +15 அப்படின்னா -19 வரும். நம்ம டைரக்டாகவே பண்ணிடலாம். ஸோ -19. ஆக்சுவலாக இந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலில் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ணணும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்போது 7.03888 into 10 power -19 divided by charge of electron டிவைட் பண்ணால் எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடச்சிரு போகுது. அப்போ 1.6 into 10 power -19. ஸோ 10 power -19 10 power -19 கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த வேல்யூ பாருங்கள், டிவைடட் பை 1.6. ஸோ 1.6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. அங்கே 399 வருது. அந்த 39 பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ 4 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா? 4 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா 4.4 0வும் போட்டுக்கலாம், இல்லை போடாமல் விட்டாலும் ஓகே தான். எலக்ட்ரான் வோல்ட் இதுக்கப்புறம் வேல்யூ கிடையாது. அப்புறம் எல்லாமே லெஸ்ஸர் தென் 5 தான் இருக்குது. அப்போது 4.40 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு எழுதிடுறோம். இதுதான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ அந்த இங்கே கொடுத்துருக்கிற யூவி லைட்னால எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. அந்த எலக்ட்ரான் எமிஷன் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 4.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும், இல்லை 4.40 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இதே மாதிரி ஸோ இது ஒரு ஈஸியஸ்ட் சம் தான். இவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்க, at the given point of time the earth receives energy from sun at 4 calorie per centimeter square per minute. Determine the number of photons received on the surface of the earth per centimeter square per minute. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சன்லேருந்து வர எனர்ஜி நம்ம எர்த்தை வந்து ரீச் பண்ணுது. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம எதில் எடுத்துக்க போகிறோம்னா பவரில். பிகாஸ் எனர்ஜி அப்படின்னா ஸோ பவர் ஈக்குவல் டு எனர்ஜி பை டைம் டேக்கன். ஸோ அதனால் பவரில் எடுத்துக்கிறோம். பவர் ஈக்குவல் டு 4 கலோரி. வெறும் கலோரின்னு இருந்துச்சுன்னா அது எனர்ஜி. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கலோரி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட் இதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இங்கே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சின்ஸ் 1 கலோரி ஈக்குவல் டு 4.2 ஜூல். ஸோ 1 கலோரிக்கு ஈக்குவல்னா சார் அப்படின்னா ஜூலில் 4.2 ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கலோரி ஈக்குவல் டு 4.2 ஜூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் வேல்யூவை ஜூலில். சரிங்களா? கலோரியில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸை தான் அவங்க ரிசீவ் பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தென்
mean wavelength of sunlight 5500 Armstrong அப்படின்னு சொல்லிட்டாங்க மீன் வேவ்லென்த். அப்போ மீன் வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. அப்போ 5500 ஆம்ஸ்ட்ராங்ன்றது 10⁻⁻10 மீட்டர். சரிங்களா? இப்போ என்ன பண்றது சார்? நீங்க நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை முடின்னு பவர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்ட்டு எனர்ஜி, இந்த ஃபார்முலா தான் எழுத போறீங்க. இந்த ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா வி வாண்ட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான், அப்போ பவர் டிவைடட் பை எனர்ஜி. ஸோ எனர்ஜி பற்றி நம்ம பார்க்கும்போது ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று ஹெச் இன்ட்டு மியூ, இங்கே ஃப்ரீக்வன்சி கிவனில் கொடுக்கல, நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெச் இன்ட்டு சி பை லேம்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது லேம்டா இருக்குது. அப்போ யூஸ் பண்ணோன்னா நீங்கள் எப்படி எழுதலாம்? பவர் டிவைடட் பை எர்த், அதாவது எனர்ஜியோட வேல்யூனா ஹெச் இன்ட்டு சி, லேம்டா ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா நியூமரேட்டருக்கு வந்துடும். அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பவர் இன்ட்டு வேவ் லென்த் பை ஹெச் இன்ட்டு சி, இந்த வேல்யூ தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பவரோடைய வேல்யூ பாருங்க 4 கலோரி பர் மீட்டர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் மினிட்ல இருக்கு. அப்போ அதை ஜூல்ல கன்வெர்ட் பண்ணோம்னா 4 இன்ட்டு 4.2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ண போறோம். பண்ணிட்டுனா ஜூல்ல கன்வெர்ட் ஆயிடும் கலோரியில இருந்து. தென் வேவ் லென்த் எவ்வளோ இருக்கு? 5500 இன்ட்டு 10⁻⁻10 டிவைடட் பை H ஓட வேல்யூனா 6.626 இன்ட்டு 10⁻⁻34 இன்ட்டு 3 இன்ட்டு 10⁻8. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து டினாமினேட்டர் வந்துடுவோம். ஸோ n ஈக்குவல் டு நியூமரேட்டர் பாருங்க வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு. 4 into 4.2 into 5500. ஸோ உங்களுக்கு வந்திருக்கிற வேல்யூ பாருங்க 92400 into 10⁻⁻10 divided by, ஸோ 6.626 into 3 பண்ணீங்கன்னா 19.878 into 10⁻⁻26 வரும். -34 plus 8, இப்போ -26 எழுதுறோம் பாருங்க. ஸோ 92400 by 19.878, இங்க பார்த்தீங்கன்னா -10, டினாமினேட்டர்ல இருந்து -26 நியூமரேட்டருக்கு வந்தா +26, +26 -10, அப்போ +16. +16 ஆயிடும். இப்போ இதை டிவைட் பண்ணீங்க, ஈஸியா வேல்யூ கிடைச்சிடும். 92400 divided by 19.878. ஸோ இதை பண்ணீங்கன்னா n equal to 4648 பாயிண்ட் அப்படின்னு வரும். இது 3 into 10⁻16. ஸோ இதை இன்னும் கூட கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். n equal to, ஸோ 1 2 3 அப்படின்னு எடுத்துன்னு வரலாம். அப்போ 4.6, இந்த 4 இருக்குங்களா, இது பக்கத்தில் இருக்கிறது greater than 5 இருக்கிறதுனால 1 ஆக்குறோம். அப்போ 4.65. சரிங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை டிஜிட் தள்ளினீங்க நீங்க? 1 2 3. அப்போ 3 தள்ளி இருக்கீங்கன்னா 10 பவர், இங்க என்ன வரும்? 3 ஆட் பண்ணோம், அப்போ 19 மூவ் பண்ணியிருக்கீங்க 19. அப்போ 4.65 into 10⁻19 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அது என்ன பண்ணணும்னா ரிசீவ் பண்ணியிருக்கு. சரிங்களா?
ஸோ இதுவும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறமா வர வீடியோங்களில் நம்ம டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர், இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சிம்பிளான சம், சரியா, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், எல்லாராலையும் பண்ணக்கூடிய சம்மு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனதர் லெசனுடைய சம்ஸை பார்க்கலாம். தென் இதோடைய 1 மார்க் புக் பேக் 1 மார்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.